உனக்கும் உன் பொண்ணுக்கும் என்னை பார்க்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால உங்களை வெறுக்க முடியல. அதுக்காகத்தானே 8 வருஷம் நான் ஜெயில இருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கலல்ல. உன் பழைய காதல எழுதின லெட்டர் எல்லாம் உங்க அப்பா கைக்கு கிடைச்சது. அவரு உனக்காக வேற மாப்பிள்ளைய தேடி வெளியூருக்கு வந்தது. வந்த இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ஏன் பேஷண்டா வந்தது. அவரு மரண படுக்கையில் இருக்கும்போது ஒன்ன மனப்பூர்வமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாம் விதி. நான் இங்க வந்து கதவை தட்டும்போது நீ உன் பழைய காதலன் தான் நினைச்ச ஆவலோட வந்து கதவை திறந்த. அப்படித்தானே? இனி அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அதுக்கு தேவையான டோஸை அவன் வீட்டுக்கு போய் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படியே நின்றுகிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன்ல, ஏதாவது பதில் சொல்லு. உன் முகத்தை நான் இப்பவும் மறந்துட்டேன். பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி மறுபடியும் இங்க வராத. நானே என் பொண்ணும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எங்களை தொந்தரவு பண்ணாத. என் முகம் உனக்கு மறந்து போச்சுன்னா நான் உன்னை விட்டுருவேனா? எனக்கு தேவை நீதான். அதுக்கு இவ தடையா வந்தா கூட இவளை நான் கொன்னுடுவேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்து நான் இங்க வரும்போது உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். உன் புருஷன்டினா எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஏதாவது எதிர்த்த வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்கணும். ஓகே? மம்மி, எனக்கு பயமா இருக்கு மம்மி. அப்பா நம்மள கொன்னுடுவாரு. எங்கேயாவது போயிடலாம் மம்மி. மம்மி, மம்மி, மறுபடியும் அப்பா வந்துட்டாரு மம்மி. நம்மள கொன்னுடுவாரு. என் பொண்ணு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மம்மி, வேண்டாம் மம்மி. மம்மி, வேண்டாம் மம்மி. மம்மி, மம்மி, வேண்டாம் மம்மி. மம்மி, மம்மி. அவன் உள்ள இருந்தானே வெளியே வர சொல்லு. கதவை தர. எங்க உன் புருஷன்? இங்க இல்ல, போயிட்டாரு. நான் வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போய் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எது தெரியுமா? என் குடும்பத்தோட சந்தோஷமும் ஒத்துமையும் தான். இதையெல்லாம் கொலைக்கணும்னு அவன் நினைச்சானா அவன் காலை உடைச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சொல்லுவேன் அவன்கிட்ட. ரவுடித்தனம் பண்ணி பயம் காட்டணும்னு நினைச்சான்னா அது என்கிட்ட நடக்காது. என்னடா வெளியில தனியா உட்காந்துட்டு இருக்க? நான் திரும்ப ஊருக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் சந்திரனா. பெத்த அம்மாவை பார்த்த ஞாபகமே இல்லை எனக்கு. கூட பிறந்தவங்க குடும்பமா சந்தோஷமா எப்படி வாழுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே உங்க கூட வந்தேன். ஆனா எங்கேயும் அதே தனிமன்னா பேசாம திரும்பி போயிடலாம். என்னடா சொல்ற? அவங்க எல்லாம் போயிட்டாங்க சந்திரனா. போயிட்டாங்களா? சேது வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நீங்க இந்த வீட்டுல தனியா இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களும் போயிருக்கலாமே. உங்க பிள்ளைங்களோடையும் பொண்ணுங்களோடையும் தனியா போயிருக்கலாமே. தாராளமா போலாம். அப்படி ஒரு ஆள் இல்லடானா. நீ என்ன செஞ்சாலும் உன்னை பெத்த அம்மாடானா. கஷ்டப்பட்டு பெற்றிருக்கீங்க. இந்த உலகத்துல அம்மாவா இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. ஆனா இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அவங்களை எல்லாரையும் ஆளாக்குனே.
என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களா? போட்டோம் விடுங்க, போட்டோம். சந்திரன், ஜோஸ்பா, அப்பா எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. சரி உட்காரு. நில்லுங்கண்ணே, பணம் எடுக்கவா போறீங்க? பணம் வாங்குறதுக்காக நான் இங்க வரல. நீங்க தனியா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கஷ்டமா இருந்தது. உங்க கூட இருக்கலான்னு தான் நான் வந்தேன். தனியா தான் இருக்க. ஆனா வெளிநாட்டுல இருக்கும்போது இதெல்லாம் பழக்கமானது தானே. பாஷை தெரியாது, போலீஸ்கார பார்த்து பயப்படணும், கையில காசு இருக்காது. ஒரு 3-4 வருஷம் எனக்கு சோறு போட்டு இருக்க இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்தவன் தானடா நீ. நாள் முழுக்க கொளுத்துற வெயில்ல வேலை செய்யும் போது உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி எரியும். அப்ப அதை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக நம்ம செய்யற ஒரே காரியம் அப்படியே கண்ணை மூடிக்கிறது தான். அப்போ ஒரு பசுமை தெரியும் பாரு, நம்ம பிறந்த நாட்டோட பசுமை. நம்ம கூட பிறப்புகளோடையும் நம்ம நண்பர்களுடைய புன்சிரிப்பான முகம் தெரியும். அதுல நம்ம வேதனை பறந்து போயிடும். அவங்களுக்காக தானே அங்க போய் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நமக்காக அவங்க எல்லாரும் வேதனைப்பட்டாங்கன்னா அப்புறம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் முட்டாளுங்க தான். இப்பெல்லாம் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, கூட மனைவியையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இங்க இருக்கிற அப்பா அம்மா உடனே புறப்பட்டு அங்க போறாங்க. இல்லனா ஒரு விசிட்டிங் விசா. வாழ்க்கையில நமக்குன்னு என்ன மிஞ்சி இருக்கு? கொஞ்சம் பிரஷர், கொஞ்சம் சுகர், அப்புறம் வயசாயிட்டா கைத்து கட்டுல படுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க இப்படி ஒரு மரம். பயமா இருக்குடா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த அளவுக்கு இங்க ஒண்ணும் நடந்துடலையே. அதைத்தான் நானும் சொல்றேன். சந்திரனா, நீங்க தனியா இல்ல, நாங்களும் உங்க கூட இருக்கோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரும் வந்தது சரியில்லைன்னு இத நினைக்கிறேன். சொல்றதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்ல. நான் வந்தது மச்சானுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமேன்னு தான். ஆனா நான் அப்படி இல்ல. அந்த கேடுகட்டம் அங்க வரமாட்டான்னு அண்ணன் வந்து உறுதி சொன்னாதான் நானும் என் குடும்பமும் அங்க வருவோம். என்ன இருந்தாலும் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டேன்னு சொன்னது தப்பு தானே? உனக்கு என்னாச்சு? பசி இல்லையா? என்ன இப்படி கிளறிக்கிட்டே இருக்க? ஆஹா, அவருக்கு பசிலாம் இல்லாம இல்ல, மௌன விரதம் இருக்காராம். பெரிய அண்ணனை பார்க்காம சின்ன தம்பிக்கு தூக்கம் வரல. நாங்க உள்ள வரலாமா? யாரது? நாங்க தான். ஆஹா, மட்டன் சிக்கன்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு குடும்பமா சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தர் வேதனையில இருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா? இந்த வக்காலத்தெல்லாம் இங்க வேண்டாம். இல்லாத கஷ்டத்தை சொல்லி காசு வாங்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருந்தா அதை அங்க சொல்லி பணத்தை வாங்கிக்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையா? எப்ப உங்களுக்கு எல்லாம் குடும்பம் உண்டாச்சு? அந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு போய் ராப்பகலா கஷ்டப்பட்டதுனால தானே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. நீ எங்க போற? தண்ணி அடிச்சிட்டு தலையை தொங்க போட்டு போற மாதிரி. டேய், இது வரைக்கும் வளர்ந்து இந்த மாதிரி வெள்ளியும் சொல்லியுமா சட்டை போட்டு அலையிறியே, இதை அயன் பண்றதுக்காவது நீ காசை சம்பாதிச்சிருக்கியா? சரி, அதை விடு. காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கொடி வச்ச கார்ல ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தியே, இதோ இங்க நிக்கிறாளே இவளோட அக்கா புருஷன் உன்னை கொன்னே தீருவன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்த போது அங்க வந்து அவனை அடிச்சு இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். அவரை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே, அவருக்கு உண்மையிலே பாசம் இருந்தா நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை ஒரு தடையாவது வந்து பார்த்தாரா? எதுக்கு வந்து பார்க்கணும்? நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்த அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லயா இருக்கீங்க? நல்ல அழகான பங்களால தானே இருக்கீங்க. ஒரு பிடபிள்யூடி கிளார்க் இருக்கிறதுக்கு 2 மாடி வீடு, ஏசி பெட்ரூம், பெரிய காரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் உங்களை நல்லபடியா படிக்க வச்சது தானே. என்னவோ நீங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு சம்பாரிச்ச மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கீங்க. இப்ப வேற வந்து பார்க்கலன்னு குறையா சொல்றீங்க. நல்ல வாலிப வயசுல எத்தனையோ குடும்பங்கள்ல இருந்து நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்தது அவருக்கு அபுதாபில. அப்பெல்லாம் அவரு அம்மாவும் கூட பிறந்தவங்களும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாரு. இப்படி காரணத்தை சொல்லியே கல்யாணத்தை தள்ளி போட்டாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணையும் குழந்தைய காரணம் காட்டி அங்க அண்ணனை தனியா விட்டுட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து அவருக்கு எதிராக வட்டமேஜ மாநாடு நடத்துறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அந்த அண்ணன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர நீங்க காரணமா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. எங்களுக்கு வேணும் சந்திரனாவை. நாங்க கூட்டிட்டு போவோம். அங்க கூட்டிட்டு போய் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பார்க்கணும்னா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட விசா எடுத்துட்டு வர வேண்டி இருக்கும். அப்புறம் எனக்கு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் சந்திரன் கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினவன் தான் நானு. இப்போ அவருக்காக நான் 2 வார்த்தை உங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா அவரால நான் சாப்பிட்டேன் பாருங்க சாப்பாடு,
அது சாவர வரைக்கும் சரிக்காமே போயிருக்கும். ஆனா நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. வாடா. இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையால யாருமே இல்லாத அனாதைகளாக்கப்பட்டோம் நானும் என் பொண்ணும். அப்படிப்பட்ட எங்களால அந்த குடும்பத்தோட சந்தோஷம் கலைஞ்சிடக்கூடாது. என் அப்பாவோட விருப்பத்துக்காக நாங்க இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாளும் அவரை பார்க்கணும்னு கூட நான் நினைச்சதில்ல. என்னால அவர் மனசு வேதனைப்படக்கூடாது, அது என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அண்ணன் இப்ப ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு. இத்தனை காலமா அந்த குடும்பத்துக்காகவே அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இனிமேலாவது நீங்க அவருக்கு துணையா இருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். என்ன மன்னிச்சிடுங்க. சாப்பிடவாப்பா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப என்னமோ தெரியல, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பிடி மண்ணு கூட யாருக்கும் தர மாட்டேன்னு சொன்னது தரவே கூடாதுங்கிற எண்ணத்துல இல்ல. அப்படி ஒருவேளை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டா எங்க அவங்க தனியா பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற பயத்தினாலதான். அவங்க ஆசை அதுதான்னா அவங்க இஷ்டப்படியே பிரிச்சு கொடுத்துரு. தனியா போனவங்களை நான் இது வரைக்கும் வந்து பார்க்கறேன்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதான் அவங்கள பார்த்துட்டு வரலான் இருக்கேன். வரம்மா. என்னம்மா, என்ன இந்த நேரத்துல? என்னன்னு சொல்லு. சாரி அங்கிள், அன்னைக்கு நான் உங்களை பிடிக்காம அப்படி சொல்லல அங்கிள். பயத்துல சொன்னேன். எனக்கு எல்லாம் பயமா இருக்கு. இந்த அங்கிளும் பாவம், எங்க அம்மாவும் பாவம், எங்களுக்கு யாருமே இல்ல. இனிமே எங்க அப்பா வந்தா எங்களுக்கு கொன்னுடுவாரு. அங்கிள், உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்றேன், நான் எங்க அம்மாவோட மக இல்ல. சத்தியமா தான் சொல்றேன். இதுக்காக தான் நீங்க எனக்கு ஒரு பதில் கூட போடாம இருந்தீங்களா? இல்ல, என்னையும் என் பொண்ணையும் நடுத்தருவுல தவிக்க விட்ட உன்னை நான் சும்மா விட போறதில்ல. என் நிலைமை இவளுக்கும் வரக்கூடாது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க பொண்ண மாதிரிதான் இவன் ஏன் கழுத்துலயும் தாலி கட்டினா. இதோ இவன் எங்களுக்கு பிறந்தவதான். நான் உன்னை சும்மா விட போறதில்ல. ஏமாத்த உன்னை நான் கொல்ல ஏமாத்திட்டல. என் இஷ்டப்படிதாடி நான் நடப்பேன். ஓடி. இனிமே இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை கொன்னுடுவேன். என்னடா சொன்ன? என்ன கொன்னுடுவியா? கொல்லுடா, என்ன கொல்லுடா, என்ன கொல்லு. எங்க அம்மாவை கொண்டது எங்க அப்பா தான். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்.
அப்புறமா தான் எங்க அம்மா என்ன எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா பாவம், எனக்கு தெரியும். என்னாலதான் எங்க அம்மா உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன் அங்கிள். அம்மா எப்பவாவது என்ன பார்த்தாலே போதும். பிரீத்தி, பிரீத்தி, எங்க இருக்க பிரீத்தி? கடவுளே, எங்க போனா? எங்க போயிருப்பா? நான் எங்க போய் தேடுவேன்? பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. கடவுளே, பிரீத்தி, பிரீத்தி. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அருமை பொண்ணு காணாம போயிட்டாளேன்னா அப்போ நீதான் என் பொண்ணு தூக்கிட்டு போனியா? என் பொண்ணு எங்கடா? என் பொண்ணு எங்கடா சொல்லு. என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணா உன்னை கொன்னுடுவேன். என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? எனக்கு தேவை உன் பொண்ணு இல்ல, நீதான். இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். என்னைக்கு ஒண்ணு நான் விட மாட்டேன். என்னைக்கு ஒண்ணு அனுபவிக்காம விட மாட்டேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் காவல்காரன் மாதிரி நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் காவல்காரன் தான். நான் நேசிக்கிற எல்லாருக்கும் நான் என்னைக்கும் காவல்காரன் தான். உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அனாட்டமி படிச்ச மெடிக்கல் காலேஜ்ல இருந்து 8 வருஷம் ஜெயில இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய வீக்னஸ் ட்ரக்ஸும் பொண்ணுங்களும் தான். அதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது நீ படிச்ச மெடிக்கல் சயின்ஸ்ல இல்ல, இந்த பிரதாப் சந்திரன் கிட்ட இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை இப்ப ஆரம்பிக்கடா. இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டா நீ பண்ண பாவங்களை எல்லாம் யாரும் எதிர்த்து பயந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் அப்பன் ஆயிட முடியாது. தன் குழந்தைகளை நேசிக்கணும். ஒரு தாலி கயிறை கட்டுறதுனால மட்டும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் ஆயிட முடியாது. அவளை நேசிக்கணும். என் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தை மிரட்டுறதுக்கு உன் மனசுல என்ன தைரியம் இருக்கணும்? பச்சை ரத்தம் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியாம இப்ப பாருடா.
உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்காக வருத்தப்படுறதுக்கு யாரும் இல்ல. தனியாள், தனி மரண்டானா. இனியும் உன்னை நான் இந்த பக்கம் பார்த்து உன்னை கொன்னுடுவேன்டா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னால உங்களுக்கு எப்பவுமே கஷ்டம்தான். நான் மறுபடியும் இங்க வருவேனோ உங்களை பார்ப்பேனோன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என் பொண்ணு என்கிட்ட எப்படி வந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கை அவளோட தானே. அவளுக்கு எல்லாமே நான் தான். நாளைக்கு நானும் என் பொண்ணும் பெங்களூருக்கே திரும்பி போக போறோம். நானும் தான். என்ன எதுக்கு பெட்டியில எல்லாம் எடுத்து வைக்கிற? இனி தனியா இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? நான் கிளம்புறேம்மா. முதல் தடவை நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நமக்கு இருந்தது பண கஷ்டம்தான். 2 வருஷம் பாடுபட்டு அதை எல்லாத்தையும் நான் தீர்த்துட்டேன். ஆனா இந்த தடவை போகும்போது பாசம், அன்பு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மன கஷ்டத்தோடு அங்க போறேன். இந்த மன கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் நான் அங்க கஷ்டப்படணுமோ தெரியல. இங்க எனக்கு கிடைச்ச எல்லா அனுபவங்களையும் ஒரேடியா மறந்துட்டு நான் அங்க போறேன். ஏதாவது பொய் சொல்லியோ இல்ல அழுதோ தயவு செஞ்சு என்ன வர சொல்லாதீங்க. யாரு? ஆடடா, வாங்க 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 பசங்களா. எங்க மேல உங்களுக்கு கோவமா? இல்லையே. பின்ன எதுக்காக எங்க கிட்ட சொல்லாமையே நீங்க ஊருக்கு போறீங்க? சொல்லாம போனா தானே சொல்லாம வர முடியும். அப்பதானே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அண்ணா, வரும்போதும் போகும்போதும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் மச்சானுக்கு பிடிக்கும். அந்த சந்தோஷம் கெட வேண்டான்னு தான் நாங்க வந்தோம். சந்தோஷமா இருக்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுல சண்டை போட்டுக்கிறதும் பிரிஞ்சிருக்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னா அப்பா நமக்கு அன்பு செலுத்த மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் தானடா. நல்ல முத்துன மரமா வேணும்னா பாசக்கால் வைக்கிறதுக்கு அந்த மரத்தை வெட்டி எடுத்துக்குங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். வெட்டி அது மாமா வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாம். சேது, அம்மா கூப்பிடு. டைம் ஆயிடுச்சு. அம்மா கோயிலுக்கு போயிருக்கா. இவ்வளவு நாளா என்னுடைய கல்யாணத்துக்காக அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் பண்ணியும் எந்த பிரயோஜனம் இல்லாதனால மறுபடியும் கோயிலுக்கு போயிருக்காங்க போல இருக்கு. என்னாச்சுமா? சாமி மறுபடியும் கைவிட்டுட்டாரா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், மனசுல எவ்வளவுதான் வேதனை இருந்தாலும், என்னைக்கும் மனசுல பசுமையா இருக்கிற உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர பாக்குற இந்த சந்தோஷமான நேரம் இருக்க, இது போதும்மா. எந்த கடலுக்கு அப்புறம் போனாலும் மனசால உன் கண்ணீரை அம்மாவால தான் பார்க்க முடியும்.
உன் சந்தோஷத்தை விட இங்க யாருக்கும் எதுவும் வேண்டாம். அம்மா, வாமா வாமா. இவன் மேல ஆசைப்பட்டதுனால தானே அம்மா உன்னை முதல்ல அடிச்சேன். இப்ப கூட யார்கிட்டயும் எதுவும் நீங்க சொல்லாம எல்லா வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வேதனையை போக்க வேண்டியது இந்த அம்மா தானே. அதனாலதான் எல்லா தெய்வங்களையும் நான் வேண்டிக்கிட்டேன். மனசு உருகி நான் வேண்டிக்கிட்டப்போ இந்த அம்மாவோட வேண்டுதலை இவளும் புரிஞ்சுக்கிட்டா. வலது கால வச்சு வாமா. அம்மா, இவ்வளவு நாளா என் குழந்தைன்னு நீங்க என்னதானே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இன்னையிலிருந்து இவதான் உங்க குழந்தை. எல்லா மாமரமும் பூக்கும் அப்படிதானே மச்சான்? பூக்குமா, காய்ச்சி அப்படியே பழமா தொங்கும். என்ன சந்திரன், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க இருக்கட்டுமா இல்ல கிளம்பட்டுமா? இப்ப நீங்க மட்டும் போங்க. அங்க அபுதாபில இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, இந்த சந்திரனுக்கும் ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னு. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க.